கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நிற்கும் சரியா. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு தமிழில் செலக்ட் பண்ணிவிட்டு பண வைப்பு அதை அமைக்கிட்ட அப்புறமா அக்கௌண்ட் நம்பர் ஈக்கும். இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் போட போகிறோம்னு அதை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு தொடர்வதற்கு அப்படின்றத அமுக்குங்க. அதோட அவரோட பேர் என்ன, அக்கௌண்ட் நம்பர் சரியானு கேட்கும். அதனால் அக்கௌண்ட் நம்பர் அடித்த அப்புறமா பேர் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண அப்புறமா ஆமண்டு அமுக்குங்க. அமுக்கின அப்புறமா அடையாள அட்டை நம்பரை கேட்கும், அதாவது ஐடி நம்பரை கேட்கும். அதையும் டைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் இதை டைப் பண்ணாமல் சும்மா உறுதிப்படுத்த மட்டும் பண்ணிட்டு போடுறாங்க. ஆனால் அதை டைப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு லேஸ் ஆகிக்கும். உறுதிப்படுத்துவதற்கு அப்படின்னு ஒண்டிக்கு தானே, அதை கிளிக் பண்ண அப்புறமா ஹம்கா கசம் அபுக்கா குசும் திறந்திடு சீசே அப்படின்ட்டு கதவு திறக்கப்படும். அதுக்கப்புறமா காசை இந்த ரப்பர் பேண்டோ எதுவும் இல்லாமல் சும்மா போடுங்க. அதுவரை தொடர்வதற்கு அப்படின்னு கிளிக் பண்ண அப்புறமா மூடிப்பட்டுரும். ப்ரொசஸ் பண்ணி என்ன சரி காசு எடுப்படலை அப்படின்னா ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வந்தால் இன்னொரு காசு மாற்றி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பேண்ட்லேயோ இல்லாட்டி கையாலேயோ நல்லா தேய்ச்சி கொஞ்சமாக லைட்டாக ஹீட் ஆக்கிட்டு இன்னொரு தாக்க போட்டு பார்க்கலாம். அப்போ அந்த காசு ஒர்க் ஆகும். மேலும் பணத்தை போடுறதுக்கு அப்படின்ட்டு பட்டன் ஒண்டிக்கும். அதை கிளிக் பண்ண அப்புறமா இன்னொரு தாக்க தொடரப்படும். மீதி 5000 ரூபா வச்சு தொடருவோம் அப்படின்ட்டு போட்டோம்னு சொன்னால் மொத்தமாக அமௌண்ட் எவ்வளோண்டு காட்டும். சரி போட்டாச்சு. பிறகு மேலும் பணத்தை வைப்பிடும் அப்படின்னு போடாமல் வைப்பை பூர்த்தி செய்வதற்கு அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பேரை கேட்கும். பேரையும் அடிச்சுட்டு உறுதிப்படுத்துதல் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டிங்கன்னா உங்களோட காசு போய்த்திடும். கட்டாயமாக ரெசீட்டை வெளியே எடுத்துருங்க.